பவித்திரதா மூலம் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை அனுபவம் செய்து தனது மாஸ்டர் ஞான சூரியன் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையின் பிரபாவம் ஆதிகாலத்திருந்தே பிரசித்தமாக உள்ளது. நினைவு வருகிறதா உங்கள் அநாதி மற்றும் ஆதிகாலம்? அநாதி காலத்திலும் கூட தூய்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்காரூபத்திலும் கூட விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள், ஜொலித்துக் கொண்டே இருக்கும் மற்ற ஆத்மாக்களும் உள்ளனரானார். நட்சத்திரங்களாகிய உங்கள் துமிப்பு அனைவரோடும் கூட இருந்த போதிலும் விசேஷமான ஜொலிப்பாக உள்ளது. ஆதி காலத்தியலுங்கள் தூய்மையின் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்துள்ளது. அனைவரும் ஆதி காலத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்களா? வந்து சேர்ந்து விடுங்கள். இப்போது தேவதாரூபத்தின் அனுபவம் செய்தவாறு மத்திய காலத்திற்கு வந்து விடுங்கள். உங்கள் பட்கள் பூஜை புரியா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். எவ்வளவு ராயல்ஜியும் சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். கடைசி காலமாகிய சங்கமயுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய பரமாத்ம பாலனையின் பரமாத்ம அன்பின் பரமாத்ம படிப்பின் பாக்கியம் கோடியில் சில ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. மேரா பாபா 41 நாள் பட்டியினுடைய 29வது நாள் 7/12/2025. இன்றைக்கி 93வது வருஷத்தினுடைய முதல் வாணி, அவ்யக்த மாதத்தினுடைய முதல் வாணி. முரளியினுடைய டேட்
9 ஜனவரி 1993 வருஷம். முரளியினுடைய டைட்டில் அவ்யக்தம் ஆவது என்றால் சபூத் ஆகி சபூத் கொடுப்பது. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? அலௌகீகம். அவ்யக்த வருடத்தை கொண்டாடுவது என்றால் உண்மையானவராகி நிரூபணம் கொடுப்பது. அதான் சபூத் கொடுக்கறது. அவ்யக்தம் அப்படின்னா உண்மையான மறைந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம காற்று இருக்குது இந்த பூமியில், ஆனால் தெரியறதில்ல. நம்ம மூச்சு விடுறோம், அது ஏங்கிட்டே இருக்கு, இடைவிடாது. ஆனால் அதை பார்க்க முடியுதா? அதே போல் ஆசீர்வாதங்கள் கூட ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இருக்குது, ஆனால் தெரியறதில்லை. சொல்கிறாங்க, யாரோ நல்ல ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருந்ததுனால நீ தப்பிச்சுக்கிட்ட, பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தது, இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைப்ரேஷன் இருக்குது, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. நறுமணம் கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள், அதிருஷ்யமானது. கரண்டு கூட அதிருஷ்யமானது. ஆத்மாவும் அதிருஷ்யமானது, கண்களால் பார்க்க முடியாதது. இந்த முழு பெரிய சரீரத்தை இயக்கிட்டு இருக்குது, ஆனாலும் அதை கண்களால் பார்க்க முடியாது. அதே போல் சிவபாபா கூட பார்க்க முடியாது, அதிருஷ்யமாக இருக்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, அவ்யக்தம் அப்படின்னா இந்த கண்களால் பார்க்க முடியாத ஒரு விஷயம், அதுதான் அவ்யக்தம். அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? வியக்த பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது. வியக்தம்னா அந்த ஸ்தூலமான விஷயங்கள் இருந்து, இந்த உலக விஷயங்கள் இருந்து இதெல்லாம் விடுபட்ட நிலைக்கு பேர் தான் அவ்யக்தம். சரி, இந்த மாதிரி எப்படி ஆகிறது? உலக விஷயங்கள், உலக உணர்வுகளிலிருந்து விடுபட்டிருக்கிறது எப்படி ஆக முடியும்? பாபா என்ன சொல்கிறாரு, யார் உண்மையானவர்களாக ஆகி உண்மையின் நிரூபணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவ்யக்தம் நிலையை அனுபவம் பண்ண முடியும். இப்போ நமக்கு என்ன யுகம் போயிட்டுருக்குது? உலகத்தின் கணக்குப்படி கலியுகம் நடந்துகிட்ருக்குது. நம்ம கலியுகத்தில் இருந்தாலும் கூட நம்மளை பகவான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறார். அப்போ நமக்கு என்ன யுகம்? சங்கமேகம். நம்ம சங்கமேக பிராமணர்கள். இது நமக்காக அவ்யக்த உலகம். இந்த உலகம் அதாவது அவ்யக்த யுகம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிராமண ஆத்மாக்களுக்காக இது அவ்யக்த யுகமாக இருக்குது. அதுவும் இது அதிருஷ்யமானது, அதிருஷ்யம், கண்களால் பார்க்க முடியாதது, கண்களுக்கு புலப்படாதது. இப்போ கடல் பக்கமாக போகலாம், கடற்கரைக்கு போகலாமா? 7 கடல்கள் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. 7 கடலையும் தரிசனம் பண்ணலாமா? பகவான் கடலாக இருக்கின்றார். முதல் கடல் என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவின் கடலாக இருக்கிறார் ஸ்ரீம் பகவான் மேரா பாபா. 2வது மேரா பாபா சுகக்கடலாக இருக்கின்றார். 3வது என்னுடைய பாபா சம்பந்தங்களின் கடலாக இருக்கின்றார். 4வது என்னுடைய பாபா சக்திகளின் கடலாக இருக்கின்றார். 5வது பாபா மேரா பாபா நிறைந்த தன்மையின் கடலாக இருக்கின்றார். அடுத்தது பாபா மேரா பாபா பாசிட்டிவ் பாவனைகளின் கடலாக இருக்கின்றார். 6ஆச்சு. அடுத்தது 7வது மாற்றம் செய்யும் கடலாக இருக்கிறார். மாற்றிடுறார் எல்லாத்தையுமே, மேஜிக் மேன். இப்பொழுது கடலில் நனைவோமா? கடலில் மூழ்கி நீந்துவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவின் கடலாக இருக்கின்றார். புது கடலாக தெரியுது பாபா. எக்ஸ்ட்ரா எப்படி? அது ஜனவரி மாதத்தினுடைய முரளி இல்லையா? ஜனவரி மாதம் அப்படின்னாவே அவ்யக்த மாதம். அதாவது எங்கே பார்த்தாலும் யோகா சாதனைகள் அதிகமாக நடக்கும். பாபா நினைவில் மூழ்கி இருப்பாங்க, நமக்கு தெரியும். அந்த மாதம் ஃபுல்லாகவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் அந்த மாதம் கிடைக்கும். எல்லாருக்குமே ஃபீலிங் இருக்கும். பிராமண ஆத்மாக்கள் எல்லாருமே வருஷம் ஜனவரி மாதம் நம்ம எவ்வளோ ஒரு அவ்யக்த ஸ்திதியில் இருக்கிறோம், பவர்ஃபுல்லான ஸ்திதியில் பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம விரும்பாட்டி கூட மூழ்கிடுறோம் நம்ம. அதனால் எக்ஸ்ட்ரா அன்பில் குழந்தைங்க மூழ்கி இருக்கக்கூடிய மாதம், எக்ஸ்ட்ராவாக பாபாவுடைய உதவி கிடைக்கக்கூடிய மாதம், எக்ஸ்ட்ராவாக பாபா நம்ம கூடவே இருந்து நம்மளை பாலனை பண்ணக்கூடிய மாதம், எக்ஸ்ட்ராவாக முழு உலகிற்கும் சகாஸ் கொடுக்கக்கூடிய மாதம்.
அதனால் பாபா எக்ஸ்ட்ராவின் கடலாக இருக்கின்றார். தாதி ஒரு தடவை அனுபவம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹிந்து முஸ்லீம் பார்ட்டிஷன் நடந்ததில்ல, அந்த டைமில் ஹிந்து முஸ்லீம் பார்ட்டிஷனில் பெரிய ஃபைட் நடந்தது, பெரிய கலவரமே நடந்தது தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். அந்த டைமில் அட்தால் போட்டிருந்தாங்க. அட்தால்னா 144 தடை உத்தரவு, வெளியே போகக்கூடாது யாருமே அப்படின்னு தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்போ யாரோ அது அவங்க டெய்லி ரெகுலராக கடையில் சப்ஜி வாங்குவாங்க இல்லையா, காய்கறிகள் எல்லாம். அந்த நேரத்தில் அப்போ அவங்க யாரும் வாங்கலைன்னா அது கெட்டு போயிடும், அழுகி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். பாபா வண்டி அனுப்புகிறாரு, அவர் கொடுப்பாரு, அவரால் வர முடியல, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க காய்கறியை அப்படின்னு. அந்த நேரத்தில் எவ்வளோ இருக்குன்னு அவர் பார்க்கல, மொத்தத்தில் இருந்ததை அள்ளி போட்டு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டார் வண்டியில். அப்போ பாபா யாரோ சொல்கிறாங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எத்தனை கிலோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைசா கொடுக்கலாம், நம்ம அளந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ பாபா சொன்னார், இந்த குழந்தை பாபாவுக்கு தேவையான நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால் நோ மெஷர்மெண்ட்ஸ், ஓன்லி எக்ஸ்ட்ரா. டெய்லி நீங்கள் ரெகுலராக கொடுக்குறத விட எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னாரு பாபா. எப்போ தேவையோ அப்போ உதவி பண்ணதுனால எக்ஸ்ட்ரா. அதே போல் பாபாவும் இந்த அவ்யக்த மாதத்தில் எக்ஸ்ட்ரா உதவிகள் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. உலகத்தில் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது சம்பளம். அப்புறம் ஏதாவது திருவிழா வருது, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அப்படின்னு ஏதாவது வருது அப்படின்னா அப்போ கூட எக்ஸ்ட்ரா போனஸ் ரூபத்தில் கொடுக்குறாங்க, டபுள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஒரு மாதம் சம்பளமே கொடுத்துட்றாங்க சில இடத்துல, அதை ஒரு நாளைக்காக. அடுத்த கடல் பாபா என்னவாக இருக்கிறார்? மேரா பாபா சுகத்தின் கடலாக இருக்கின்றார். எப்போதிலிருந்து நமக்கு பாபா கிடைத்து விட்டாரோ அப்பொழுதிருந்து நாம் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். பாபா சுக கடலாக இருக்கின்றார். எப்போ பாபா நமக்கு எந்த வினாடியிலிருந்து நம்மளுடையவர் ஆனாரோ அப்பொழுதிலிருந்து அந்த வினாடியிலிருந்து சுகத்தின் ஊஞ்சலில் ஆடும் ஆட்டமானது துவங்கிவிட்டது. ஆடிக்கொண்டே இருக்கின்றோம், பாடிக்கொண்டே இருக்கின்றோம், கொண்டாடிக்கொண்டே இருக்கின்றோம். சுகத்தின் ஊஞ்சலில், சுகத்தின் கடலில் மூழ்கிவிட்டோம். அடுத்தது 3வது சம்பந்தங்களின் கடலாக இருக்கின்றார் பாபா. மேரா பாபா சம்பந்தங்களின் கடலாக இருக்கிறார். சர்வ சம்பந்தம் சொல்கிற பேர் வெறும் சம்பந்தங்கிறாங்க, சரி ஓகே. சம்பந்தங்களின் கடலாக இருக்கின்றார் மேரா பாபா. அது எப்படி? பாபா என்ன சொல்கிறாங்க? எல்லா சம்பந்தங்களையும் வைத்து என்ன நினைவு பண்ணுங்க. ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சம்பந்தம் வைக்க முடியும் உலகத்தில். பிரதர்னா பிரதரு, சிஸ்டர்னா சிஸ்டரு, அவ்வளோதான். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க? என்னுடன் அனைத்து சம்பந்தங்களையும் வச்சுக்கலாம். மிகப்பெரிய ஷாப்பிங் மால் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு பூ இருக்குது அப்படின்னா அந்த பூ ஒரு மாலையாக மாறணும் அப்படின்னா அங்கே பக்கத்தில் இன்னும் நிறைய பூ இருக்கும், அதுக்கு கூட ஒன்றா இணைஞ்சால் தான் அது மாலையாக மாறும். எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தானே அதுக்கு பேர் மாலை. அதனால் சம்பந்தம், தொடர்பு மற்றும் கிட்ட, பாபா கிட்ட, அருகாமையில், நெருக்கத்தில் ஒரு துணைவருடைய அனுபவத்தை நம்ம செய்ய முடியும். அவர் சாத்தி பாபா சொல்கிறார்ல, அவர் கூடவே இருக்கார். அவர் என்னுடைய கூட மட்டும் இல்லை, என்னுடைய துணைவனாக இருக்கின்றார். இப்போ எல்லா சம்பந்தங்களையும் நம்ம அவர்கிட்ட அனுபவம் பண்ணும்போது அவர் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறார், எப்போவுமே நம்ம துணைவனாகவும் இருக்கின்றார். 4வது சக்திகளின் கடலாக இருக்கின்றார் பாபா. எப்படி சக்திகளின் கடலாக இருக்கிறார்? சர்வசக்திமான் அப்படின்னு பாபாவுக்கு சொல்கிறோம். எந்த நேரத்தில் எந்த சக்தி நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் அந்த சக்தியை பாபா அனுப்பிவிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஆகையினால பாபா சர்வ சக்திகளின் கடலாக இருக்கின்றார். முக்கியமாக அஷ்டசக்திகள் காட்டுறாங்க. நம்ம கோர்ஸ் எடுக்கும்போது கூட 7 சக்திகள், 8 சக்திகள், 7 குணங்கள், 8 சக்திகள். என்னென்னலாம் சக்தி? அடக்கி கொள்ளும் சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தி, சுருக்கி கொள்ளும் சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி, விஸ்தாரத்தை சாரமாக ஆக்கக்கூடிய சக்தி, நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, அது முக்கியமானது, அதுவும் இருக்குது. ஒத்துழைக்கும் சக்தி. எத்தனை சக்தி ஆச்சு? 8 சக்தி ஆச்சா? அதனால் பாபா சொல்கிறாங்க, ஞானத்தில் இல்லாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள். சக்திகளை தானம் பண்ணுங்க. யாருக்கு சக்தி இல்லையோ
அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள் சக்திகளை. ஆனால் பிராமணர்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதாவது பக்தர்கள் வெளியில் உள்ள ஆத்மாக்கள்னால் அவங்களுக்கு தானம் பண்ணணும். உள்ளே வீட்டிலே நம்ம கூடயே இருக்கிறவங்க, நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க இருக்காங்க, அவங்களும் வள்ளல்கள் தானே, அவங்களுக்கு நம்ம தானம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் நம்மளும் ஒன்று. அவங்களுக்கு உதவி பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதனால் யாரெல்லாம் சக்தி இல்லாமல் இருக்காங்களோ, சர்வசக்திவான் பாபா கிட்டேருந்து சக்திகளை எடுத்து சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு சக்திகளை தானம் கொடுங்கள். 5வது, நிறைந்த தன்மையின் கடலாக இருக்கின்றார் மேரா பாபா. என்னுடைய பாபா பர்பூரத்தாக்கா சாகர், பரிபூரண தன்மையின் கடலாக இருக்கின்றார், நிறைந்த தன்மையின் கடலாக இருக்கின்றார். 2 விதத்தில் சொல்லலாம். அந்த நிறைந்த தன்மையின் பரிபூர்ண தன்மையின் கடலாக இருக்கக்கூடிய பாபாவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம முகத்தில் எப்படி தெரியும் நம்ம அவருக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நம்ம அவருடைய குழந்தை அப்படிங்கிறது எப்படி தெரியும்? பாபா முரளியில் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய திருஷ்டி, பார்வை, உங்களுடைய உள் உணர்வு, உங்களுடைய சம்பந்தம், தொடர்பு, உங்கள் சம்பந்தத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய வைப்ரேஷன், இவர்கள் பரிபூரணம் பெற்றவர்கள், நிறைந்தவர்கள், குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகுமா? பாபா யார்? நிறைந்த மேரா பாபா யார்? மேரா பாபா நிறைந்த தன்மைகளின் முழுமைத்தன்மையின் பரிபூர்ணத்தன்மையின் கடலாக இருக்கின்றார். நம்ம குழந்தைங்க ஆத்மாக்கள் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் திருப்தியாக இருப்போம், மற்றவங்களையும் நம்ம திருப்தி ஏற்படுத்துவோம், அதாவது முழுமைத்தன்மையின் அனுபவத்தை ஏற்படுத்துவோம். அடுத்தது 6வது, பாசிட்டிவ் பாவனைகளின் சாகர். பாசிட்டிவ் பாவனாக்கா சாகர் பாபா. பாசிட்டிவான ஃபீலிங்ஸ், பாவனைகளின் கடலாக இருக்கின்றார். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், அதில் கடல், பாசிட்டிவ் பாவனைகளின் கடல். பாபா சொல்கிறாங்க முரளியில், பாவனை 2 பாவனை இருக்குது. ஒன்று ஏறும் கலையில் கொண்டு போகுது, இன்னொன்று இறங்கும் கலையையும் கொண்டு போகுது. அது என்ன பாவனை? 2 பாவனை. 2 சொல்லுவாரே, பாவ் और பாவனா அப்படிங்கிறார் பாபா. அதாவது பாவனா இன்டென்ஷன், பாவனை அப்படின்னா ஃபீலிங்ஸ். புரிஞ்சுதா? பாவ் அப்படின்னா இன்டென்ஷன், உள்நோக்கம். பாவனை அப்படின்னா ஃபீலிங்ஸ், உணர்வுகள், வைப்ரேஷன், எமோஷன். இந்த 2 தான் நம்மளை ஏறுங்கலைக்கும் கூட்டிகிட்டு போகுது, நம்மளை இறங்குங்கலைக்கும் கூட்டிகிட்டு வருது. பாபா முரளியில் என்ன சொல்கிறாரு? 5 விதமான பாவனைகளை சொல்கிறாரு. அது என்னென்ன? ஃபஸ்ட்டு அனைவருக்காகவும் கல்யாணத்தின் பாவனை, அனைவருக்காகவும் நன்மையின் பாவனை. நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நான் நல்லது தான் செய்யணுங்கிற ஒரு ஃபீலிங்ஸ், அந்த பாவனை. அது ஒன்று. 2வது, யார் எப்படி இருந்தாலும் சரி, அன்பும் சதா அன்பு மற்றும் சதா அவங்களுக்கு உதவி பண்ணணும், சகயோகம். அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய பாவனை நிறைஞ்சிருக்கணும், யார் எப்படி இருந்தாலும். 3வது பாவனை பாபா சொல்கிறாரு, சதா தைரியம் மற்றும் உல்லாசத்தை, ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்துறதுக்கான பாவனை. அவங்களுடைய ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்தணும், அவங்க கம்மி பண்ணணும் இல்லை, அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த பாவனை, ஃபீலிங்ஸ். என்னால் மற்றவங்க குஷி அதிகம் ஆகணுமே தவிர குறையக்கூடாது. நான் கிளாஸே எடுக்கிறேன், நான் முரளி படிக்கிறேன், நான் ஏதாவது பண்ணுறேன், சேவை பண்ணுறேன், என்ன வேணாலும் செஞ்சாலும் அதன் மூலமாக மற்றவங்களுடைய உற்சாகம் அதிகமாகணும், எதிரில் இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த வகுப்பு எடுக்கணும், இல்லைன்னா அந்த சேவை செய்யணும். அப்போந்தான் அது சுப பாவனை ஆகும். எதை சொல்லிட்டாங்க அப்படின்னு கடமைக்கு நம்ம படிக்கிறோம், நம்ம செய்கிறோம் ஏதாவது சேவை அப்படின்னா அங்கே சும்மா ஒரு டியூட்டி தான், வேறு ஒன்றும் இல்லை, சேவை நடக்கலை. அடுத்தது, யார் எப்படி இருந்தாலும் சரி எல்லோரும் என்னுடையவர்கள் அப்படிங்கிற பாவனை. உண்மை அது தானே, எல்லாரும் பரந்தாமத்தில் ஒன்றா தானே இருந்தோம். ஒரு பிள்ளை, ஒரு தாய் மக்கள் நாம் அனைவரும், ஒரு சிவத்தாயின் பிள்ளைகள் நாம் ஆவோம் இல்லையா? இப்போ எல்லாருக்காகவும் என்னுடையவர்கள் அப்படிங்கிற உணர்வு வரக்கூடும், அந்த பாவனை. அடுத்த 5வது பாவனை, இந்த எல்லா பாவனைகளுக்கும் ஃபவுண்டேஷன் ஆத்மீக சுரூபத்தின் பாவனை. அதனால் இந்த எல்லா பாவனைகளுக்கும் ஃபவுண்டேஷன் ஆன்மீக சுரூபத்தில் நிலச்சிருக்கக்கூடிய அந்த பாவனை. எல்லோருமே ஆத்மா, நானும் ஆத்மா,
பிரம்மா பாபா ஆத்மா 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 அப்படிங்கிறத எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணார். எல்லா ஆத்மாக்களும் பாய் பாய், சகோதரன் சகோதரன், எல்லா ஆத்மாக்களையும் ஆத்மீய சுரூபத்தில் பார்க்கறது. அதனால் நம்மளுடைய முதல் பாடமே ஆத்மா அப்படிங்கிற பயிற்சி பண்ணுறது தான். அடுத்தது பாபா சொல்கிறாரு, அவ்யக்தம் ஆவது என்றால் அனைத்து பாவனைகளையும் நல்ல பாவனைகளையும் நம்முடையதாக மாற்றிக்கணும். அவ்யக்தம் ஆகணும், அவ்யக்தம் ஆகிறதுக்கான புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பாபா 5 பாவனைகள் சொன்னார்லே, அந்த 5 பாவனைகளையும் பிரயோகம் பண்ணணும், யூஸ் பண்ணணும். எல்லார் மேலேயும் சத்பாவனை எப்படி வைக்க முடியும்? நம்ம ஆன்மீக ஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கலை அப்படின்னா நம்ம எல்லைக்குட்பட்ட நிலைக்கு போயிடுவோம். அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு கொண்டு வாங்க. இன்னைய முழு முரளியுமே பாவ் மற்றும் பாவனை, பாவ் மற்றும் பாவனை. பொதுவாக சொல்லணும்னா எல்லார் மீதும் நற்பாவனை வைப்பது, உண்மையான பாவனை வைப்பது, நல்ல குழந்தையாக ஆகி, அதாவது உண்மையான குழந்தையாக ஆகி அதனுடைய நிரூபணம் கொடுக்கறது, சபூத் ஆகி சபூத் கொடுக்கறது அப்படின்னு ஹிந்தியில். உண்மையான நல்ல குழந்தையாகி அதற்கான ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். எப்படி ப்ரூஃப் கொடுக்கறது? பாபாவுக்கு நிரூபணம் எப்படி கொடுக்கறது? என்ன சொன்னார் முரளியில்? சதா பாபா மற்றும் நான் கம்பைண்டாக இணைந்து இருக்கின்றோம். எங்கள் 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒட்டிக்கணும் பாபா கூட. இந்த ஃபெவிகால் விளம்பரத்தில் வரும்ல, 2 யானையை பிடிச்சி 2 பக்கம் இழுத்தா கூட பிரிக்க முடியாது. அந்த மாதிரி நானும் பாபாவும் இணைஞ்சிட்டாங்க, பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி கம்பைண்ட் ஆகணும் இல்லையா? இப்போ 7 கடல் பாபா. 7வது கடல் மாற்றங்களின் கடலாக இருக்கிறார் பாபா. மாற்றம் செய்வதின் கடல். இந்த சிருஷ்டியில் பாபா எதை மாற்றுறதுக்கு வராரு? முதல்ல தான் குழந்தைங்களை தான் பாபா மாற்றுவார். எப்போலேருந்து நம்ம பாபா குழந்தையானமோ அப்போலேருந்து நம்ம மேலேயே நம்ம வேலை பார்த்துட்ருக்குறோம். நம்மளுடைய சமஸ்காரங்கள் மேலே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம மாற்றிட்டுருக்குறோம். நம்மளுடைய எண்ணங்கள், சொல், செயல், பார்வை, நம்ம காரியம் எல்லாமே நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதனுடைய ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பாபா சொல்கிறாங்க, செக் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். என்ன செக் பண்ணுறது, என்ன சேஞ்ச் பண்ணுறது? தன்னுடைய சமஸ்காரங்களை செக் பண்ணுங்கள், அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுங்கள். அதனால் பாபா நம்மளுடைய சமஸ்காரங்களை, அவகுண சம்ஸ்காரங்களை குணங்களின் சத்குணங்களுடைய சமஸ்காரமாக மாற்றுறார். வேற என்ன செய்கிறாரு? கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றுறாரு. மனிதர்களை தேவதைகளாக மாற்றுகின்றார். நாராயணாகவும் நாரியை லட்சுமியாகவும் மாற்றுறாரு. வேற என்ன மாற்றுறாரு பாபா? நரகத்தை சொர்க்கமாக்குறாரு, கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றுறாரு. வேற என்ன? ராவண ராஜ்யத்தை ராமராஜ்யமாக மாற்றுறாரு. வேற என்ன? பழைய சமஸ்காரங்களை புது சமஸ்காரமாக மாற்றுறாரு. வேஸ்ட்டை பெஸ்ட்டு பண்ணுறாரு. வேற வீணானதை சக்தியானதாக மாற்றுறாரு, யூஸ்ஃபுல்லாக மாற்றுறாரு. வேற ஆச்சா, நம்மளுடைய 7 கடல் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீச்சல் அடித்து நீந்தி வந்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா உதவியின் கடல் பாபா. 2வது சுகத்தின் கடலாக இருக்கின்றார் பாபா. நமக்கு சுகமாக கொடுத்துட்ருக்கிறாரு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. நம்ம மறந்துடுறோம். பாபா பகவான் என்னுடைய பாபா, மேரா பாபா சுக கடல் அப்படின்னா அப்போ நம்ம வேலை என்ன? நம்ம சுகமாக இருக்கணும். ஆனால் மேலே கீழே போகுது. 3வது சர்வ சம்பந்தங்களின் கடலாக இருக்கின்றார் பாபா. நம்ம பாபா கூட எல்லா சம்பந்தங்களோடும் யோகா பண்ணணும், அதை இணையணும். எந்த ஒரு சம்பந்தமும் மிஸ் ஆகிடக்கூடாது. கடைசியில் பாபா என்ன சொல்கிறாரு? கடைசியில் ஏதோ ஒரு சம்பந்தத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் விட்டீங்க, பெண்டிங்கில் வச்சுட்டீங்க பாபா கூட அப்படின்னா அந்த சம்பந்தம் தான் உங்களுக்கு தடை ரூபமாக டெஸ்ட் பேப்பராக நிற்கும். மாயா அந்த ரூபத்தில் தான் வரும். அவள் கொள்ளு பேரனை வைக்கலையா? அவள் அந்த கொள்ளு பேர ரூபத்தில் தான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் காத்திருக்கின்றது. அந்த கடைசி நேரத்தில் கொள்ளு பேரனுக்கு ஏதாவது ஆயிரும், அடிபட்டுரும். ஒன்று ஐயோ பேரா அப்படின்ட்டு போனீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் சரீரம் விட்டீங்க, பாபா நினைவில்லை, மேலே போனீங்க, போச்சு, ஃபெயில். அதனால் எல்லா சம்பந்தங்களையும் பாபா கூட நம்ம கனெக்ட் பண்ணணும், இணைக்கணும், அனுபவம் பண்ணணும்.
அடுத்தது பாபா சர்வ சக்திகளின் கடலாக இருக்கின்றார். மேரா பாபா. நம்ம ஒரு பாபா கூட நம்ம சக்தி கடலாக இருக்கக்கூடிய தந்தை கூட நம்ம தொடர்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு அசுர சக்தியாலையும் நம்ம முன்னாடி கூட வர முடியாது. முன்னாடி கூட வரக்கு தைரியம் கிடையாது. நம்ம முன்னாடி யாராவது வர்றாங்க, சிலர் வரும்போது நமக்கு குஷி இருக்குது, சிலர் வரும்போது நமக்கு வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் வருது. சில நேரம் பயமும் இருக்குது. சில ஆள்களை பார்த்தா மீசையெல்லாம் முறுக்கிட்டு அப்படி தாடி கீடியெல்லாம் வச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரே பயமாக இருக்குது. ஜடாமுடியெல்லாம் வச்சுருந்தா இன்னும் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் தலைமுடியை விரித்து போட்டு போகிறாங்கன்னா அவங்கள பார்த்தாலும் பயமாக இருக்குது. இந்த மாதிரி எப்படி போகிறாங்களோ அவங்களுக்கு சிலர்கிட்ட இந்த மாதிரி வைப்ரேஷன் வருது. அப்புறம் பெண்கள் பெரிய பொட்டாக வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. சிலரை பார்த்தா ரொம்ப வெயிட்டாக ஃபீலிங் ஆகுது, சுமையாயிடுது. அதனால் பாபாவிலிருந்து எல்லா சக்திகளையும் நம்ம எடுத்து அதை அந்த எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி கூட வரக்கு தைரியம் இருக்காது. அந்தளவு நம்ம சர்வசக்தி நிறைஞ்சவங்களாக மாறிடுவோம் பாபாவுடைய நெருக்கத்தில் இருக்கும்போது. அடுத்தது பாபா பரிபூரணத்தன்மையின் கடலாக இருக்கிறார். அது நிறைந்த தன்மையின் கடலாக இருக்கிறார். அவருக்கு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் கடல் பார்த்தோமோ அந்த கடலுக்கு பக்கத்துலேயே கடற்கரையிலேயே உட்காந்துருக்கீங்க, இல்லை கடலுக்குள்ளேயே நீச்சல் அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நமக்குள்ளேயும் அதனுடைய பிரபாவம் வந்துடும், நம்ம நிறைஞ்சிருவோம். அப்போ நம்ம முகத்தில் மற்றும் நடத்தையில் திருஷ்டியில் வைப்ரேஷன் மூலமாக சம்பந்தம் தொடர்பில் நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி பரவிட்டு இருக்கிறோம். அங்கே என்னெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருக்காங்களோ, என்னென்னலாம் சூழ்நிலைகள் இருக்குதோ அங்கே அது பரவும். அடுத்தது 6வது பார்த்தோம், பாசிட்டிவ் பாவனைகளின் கடலாக இருக்கிறார், சத்பாவனாவின் கடலாக இருக்கிறார். அதனால் நம்ம சதா எப்போவுமே பாசிட்டிவாக தான் யோசிக்கணும். யார் எப்படிப்பட்ட ஆத்மா முன்னாடி வந்தாலும் நம்ம அவங்கள பாசிட்டிவாக மாற்றணும். ஏன்னா நாம் பாசிட்டிவ் பாவனைகளின் கடலாக இருக்கக்கூடிய மேரா பாபாவின் குழந்தைகள், மக்கள். அந்த பாசிட்டிவ் பாவனைகள் கடலாக இருக்கக்கூடிய பரமாத்மா இறைவனின் மக்கள் நாம் ஆவோம். 7வது என்ன பார்த்தோம்? மாற்றம் செய்யும் கடலாக இருக்கின்றார், மாத்துறாரு. நம்மளுடைய சமஸ்காரங்கள், நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய குணங்கள், அவகுணங்கள் அதை மாற்றணும். அந்த மாற்றங்கள் செய்யும் பரமாத்மாவின் அருகாமையில் இன்று முழுவதும் வாசம் செய்தீர்கள் என்றால், அந்த கடலில் நீச்சலடித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், தன் மீது இந்த ஒரு ரிசர்ச்சை, இந்த ஒரு ஆராய்ச்சியை ஃபுல் டே பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த கடலில் நான் நீந்துறேன் அப்படின்னா எந்த மாதிரி உணவுகள் நமக்குள்ளே வைப்ரேஷன் வருது, மற்றவங்கள பார்க்கும்போது அதனால் என்ன பிரபாவம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சோதனை பண்ணிவிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே ரிசர்ச் பண்ணிட்டே இருங்க, கடலில் நீந்திக்கிட்டே இருங்க. ஏனென்றால் நாம் மாற்றங்கள் நிகழ்த்தும் மேரா பாபாவின் குழந்தைகள், மக்கள். இப்போ அவ்யக்த மாதம் வரப்போகுது, ஜனவரி மாதம். அதனால் இந்த ரிசர்ச் எல்லாம் நம்ம மேலே நம்ம அப்ளை பண்ணணும். அதனால் முரளியினுடைய முழு சாரமே பாவ் மற்றும் பாவனை. பார்த்தோம்னா நம்ம பாவனை அப்படின்னா ஃபீலிங்ஸ், பாவ் அப்படின்னா இன்டென்ஷன். ஓகே, அப்புறம் பாவனையை சொன்னார்ல, சுப பாவ், சுப பாவனை, வீணான பாவ் மற்றும் வீணான பாவனை. 3வது சாதாரண பாவ் மற்றும் சாதாரண பாவனை. அதனால் நாமே சாதாரண பாவனைகள் நமக்குள்ளே இருக்குது, சாதாரண பாவ் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை நல்ல பாவனைகளாக, நல்ல பாவாக நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரணும், மாற்றணும் நம்மளே. வீணான பாவனை சமர்த்து பாவனையாக மாறிடணும், சமர்த்தாயிடணும். அங்கே சமர்த்துனா எல்லாமே நிறைஞ்சிருக்கு, எல்லாமே வேஸ்ட் இல்லை, பெஸ்ட்டு. அசுபத்தை சுபமாக மாற்றிடணும், சுப சிந்தனையினுடைய அனுபவம் செய்யணும். இதுதான் இன்றைய நம்ம முரளி. முரளியின் ஹெட்லைன் என்ன? அவ்யக்த ஸ்திதியின் மூலமாக சபூத் ஆகி சபூத்தை கொடுக்கணும் அப்படின்னா, சபூத்னா நல்லவர், உண்மையானவர் ஆகி, சபூத் கொடுக்கறதுனா ப்ரூஃப் கொடுக்கணும், அதாவது நிரூபணம் கொடுக்கணும். அச்சா, ஓம் சாந்தி. பவித்திரதா என்பது
வெறுமனே ஆச்சரியம் மட்டுமில்லையானால் திருமாச்சாரி மனம் சொல் செயல் சம்பந்தம் உடற்பு அனைத்திலும் பவித்திராதா உள்ளதா? எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது? சதவிகிதத்தை கணக்கிட வருகிறது இல்லையா? பவித்திரதாவின் அடையாளம் உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் மூன்றிலும் சோதித்து பாருங்கள். சம்பூர்ண பவித்திரதாவின் உள்ளுணர்வு என்னவாக இருக்குமோ அது புத்தியில் வந்து விட்டது இல்லையா? யோசித்து பாருங்கள். சம்பூர்ண பவித்திரதாவின் உள்ளுணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம். நீங்கள் அனுபவிகள் இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மா ரூபத்தில் பார்ப்பது, ஆத்மீக ஸ்மிருதியுடன் பேசுவது, நடப்பது. மேலும் கிருதி, அதாவது கர்மத்தில் சுகம் பெற வேண்டும், சுகம் தர வேண்டும். இதை சோதித்து பாருங்கள். சுகத்தை பெற வேண்டும், துக்கத்தை பெறக்கூடாது. ஆக சோதித்து பாருங்கள். ஒரு போதும் துக்கத்தையோ பெறவில்லை தானே. பிரம்மா பாபா எந்த ஒரு குழந்தையிடமிருந்தாவது துக்கத்தை பெற்று கொண்டாரா? சுகம் கொடுத்தார், சுகத்தை பெற்று கொண்டார். தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் துக்கத்தை பெற்றுக் கொள்கிறேனா அல்லது துக்கத்தை மாறிய இவர்கள் ரூபத்தில் பார்க்கிறீர்களா? என்ன நினைக்கிறீர்கள்? துக்கத்தை பெறுவது சரியா? சரியா? துக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? பெறக்கூடாது, ஆனால் பெற்றுக்கொள்கிறீர்கள். தவறுதலாக பெற்றுக்கொள்கிறீர்கள். துக்கத்தின் பீலி வந்தால் வருத்தப்படுபவர் யார்? மனதில் குப்பை வைத்திருந்தால் யார் வருத்தப்படுவார்கள்? எங்கே குப்பை உள்ளதோ அங்கே வருத்தப்படுவார்கள் இல்லையா? எனவே அந்த சமயம் உங்கள் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை முன்னால் கொண்டு வாருங்கள். தன்னை எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும்? உங்கள் தைத்தில் உங்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களது டைட்டில் பொறுமையின் தேவை, பொறுமையின் ஆக நீங்கள் யாரால் பொறுமையின் தேவோ பொறுமையின் தேவர்களா இல்லையா? சில நேரம் ஆகிவிடுகிறீர்கள். உங்கள் பொசிஷனை நினைவு வையுங்கள், சுயமரியாதையை நினைவு செய்யுங்கள். இதை ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். முழு கழுக்கத்தின் விசேஷ சொரூபத்தின் ஸ்மிருதியை கொண்டு வாருங்கள். ஸ்மிருதி பலனிறது இல்லையா? இப்போது விசேஷமாக தன்னுடைய சக்திகளின் சகாஷையினால பூரமும் பரவச் செய்யுங்கள். உங்கள் இயற்கை சூரியனின் சக்தி, சூரியனின் கிரணங்கள் தங்கள் காரியங்களை எத்தனை ரூபங்களில் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் மழை பெய்யவும் செய்கிறது, தண்ணீர் பாகல வற்றி போகவும் செய்கிறது. பகலில் இருந்து இரவு, இரவில் இருந்து பகலாக ஆக்கி காட்டவும் செய்கிறது. அப்போது நீங்கள் உங்கள் சக்திகளின் சகாஷை வாயுமண்டலத்தில் பரவச் செய்ய முடியாதா? ஆத்மாக்களுக்கு
தன் சக்திகளின் சகாஷ் மூலம் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்க முடியாதா? ஞான சூரியன் சுரூபத்தை வெளிப்படுத்துங்கள். கிரணங்களை பரவச் செய்யுங்கள், சகாஷ் பரப்புங்கள். மற்றும் திஷ்டி என்னவாக இருக்கும்? இப்போ